கிணற்றுல இருந்து கொண்டு ஒரு பெரிய நூலை எழுதினார் ஒரு ஆலிம் என்று சொன்னா நம்புவீங்களாங்க? ஆமாங்க. ஷம்ஸுல் அயிம்மா அஷ்-ஸர்கஷி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல போடப்பட்டுட்டாங்க. அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆழமான ஒரு நிலத்தடி சிறை என்று சொல்லுவாங்க. பிட் பிரிசன் என்று சொல்லுவாங்க. தண்ணிலாம் இருக்காது அதுல. தரையில ஒரு ஆழமான குழி இருக்கும். கிணறு போல ஒரு அமைப்பு. மேல ஒரு திறந்த வாய் இருக்கும். கைதி வந்து கீழ இருப்பாரு. மேல இருந்து உணவு கயிறு மூலியமா இறக்கப்படும். சில மத்திய ஆசிய மற்றும் பழைய அரசுகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு தண்டனை முறை இது. சிறை முறை. அவர் கீழே குழியில இருந்த மாரி, அவரது மாணவர்கள் மேல நிப்பாங்க. அவர் உயரமாக ஃபிக்ஹுடைய பாடங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார். மாணவர்கள் அதை எழுதி வச்சாங்க. அந்த நூல் பேர் தான் அல் மப்சூத். அவர் எத்தனை வருடம் அங்க இருந்தார்னா 10லேருந்து 15 வருடம் என்று சொல்லப்படுது. ஹனஃபி மதஹபுடைய பெரிய ஃபிக்ஹுடைய அறிஞர் இவங்க. 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. ஒரு அரசருடைய தவறான முடிவை அவங்க விமர்சிச்சதால, அந்த ஆட்சியாளர் அவரை ஒரு ஆழமான கிணற்றுல வந்து போட்டுட்டாங்க, தண்டனைக்காக. மிகப்பெரிய ஃபிக்ஹ் நூல்கள்ல ஒன்று இது. சுமார் 30 தொகுதிகள், வால்யூம் முழுவதுமா நினைவில் இருந்தபடியே மெமரியில இருந்தே அப்படியே சொன்னாங்க. அப்படியே அத எழுதிக்கிட்டாங்க. ஒரு உண்மையான அறிஞர் சிறையில் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் மார்க்க கல்வியை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அறிவு இதயத்தில் இருந்தால் எங்கிருந்தாலும் ஒருத்தவங்க கற்பிக்கலாங்க.